வணக்கம். நான் ஜோதிடர் சூரியதேவ் பேசுகிறேங்க. பிறந்த தேதி 4-13-22-31 பிறந்தவர்களுக்கு எனது சார்பாக 2021 வருட ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க. எண்கணித ஜோதிடப்படி 2021 வருடம் உங்களுக்கு உண்டான பலன்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. யாருமே உங்களை கணிக்க முடியாதவாறு உங்கள் செயல்கள் இருக்கும். உங்களை கேலி கிண்டல் செய்தவர்கள் வாய்மூடி வியப்பில் பார்ப்பார்கள். மனதில் அவசரமும் பரபரப்புடன் செயல்புரிவதால் காரிய தாமதமும் நஷ்டமும் சந்திப்பீர்கள். புதிய மாறுதல்கள் இடமாற்றம் உங்களை மனோதைரியத்திற்கு அழைத்து செல்லும். நண்பர்களுக்கு உதவிகள் செய்து புலம்புவீர்கள். கடன் கொடுத்த நண்பர்களிடமிருந்து வசூலாகுவது சிரமமாக இருக்கும். மன சங்கடமாகவே இருக்கும். வேலைக்கு உண்ணாமல் உறங்காமல் பணம் சம்பாதிக்க சுறுசுறுப்புடன் இயங்குவீர்கள். தன் காரியத்திற்காகவே தெய்வ வழிபாடுகளை செய்வீர்கள். பல புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொண்டு செயல்படுத்துவீர்கள். பிற மொழி கற்க ஆசை பிறக்கும். யார் பேச்சும் கேளாமல் தன் இஷ்டப்படியே செயல்படுவீர்கள். தொழிலிற்காக தூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும். அலைச்சல்கள் அதிகமாக உண்டு. மற்றவர்களுடைய குணத்தை புரிந்து நடந்தாலும் தவறு எனில் எதிர்க்கவும் செய்வீர்கள். வேலை பார்க்கும் இடத்தில் மற்றவர்களுடைய வேலையும் சேர்த்து பார்க்க வேண்டி வரும். மனதில் அவ்வப்போது பாலுணர்வு வக்கிரமாக தோன்றி மறையும். யார் பொறுப்பையும் அவ்வளவு சீக்கிரத்தில் ஏற்க மனம் வராது. கடன் வாங்குவதும் அதை அடைப்பதுமாக நாட்கள் செல்லும். புதிதாக சொந்த தொழில் ஆசை தள்ளி போடுவது மன தைரியம் ஏற்படும். அழகில் வசப்படுவீர்கள். அழகை ரசிப்பதை விட அவசர கோலமே அதிகமாக இருக்கும். மனதில் அசட்டு துணிவு ஏற்படும். பெற்றோரின் பேசுவதை தவிர்ப்பீர்கள். அவர்களிடம் இருந்து பிரிந்து வாழ தோன்றும். நண்பர்களின் மூலம் நலம் பெறுவீர்கள். உங்கள் நிர்வாக திறமை கண்டு மேலதிகாரிகள் பாராட்டும் பதவி உயர்வும் கிட்டும். மற்றவர்கள் கவரும்படி பேச்சு அமையும். செலவுகள் அதிகம் செய்தாலும் ஆழ்மனதில் கஞ்சத்தனம் ஏற்படும். சுயத்திற்கு அதிகம் செலவு செய்து கொள்வீர்கள். போதை பழக்கம், சபலம், சூதாட்டம் இது போன்ற விஷயத்தில் ஒதுங்கியே இருக்க வேண்டும். இந்த வருடம் இதற்கு மட்டும் வசப்படாமல் இருந்தால் ஜெயம் உங்களுக்கே. வருமானம் உயரும். இரண்டாம் திருமணத்திற்கு காத்திருந்தவர்களுக்கு உடனே திருமணம் நிகழும். செகண்ட் செட்டப்புக்கு ஆசை உள்ளவர்களுக்கு உடனே அமையும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சச்சரவுகள் தவிர்க்க முடியாது. குடும்ப பிரச்சனையால் இரவு மனதிற்குள் புலம்பிக் கொண்டே தூங்க வேண்டி வரும். ஏஜென்சி, டிராவலிங், பிரிண்டிங், நியூஸ், போலீஸ், மீடியா டிபார்ட்மெண்ட், பேச்சாளர்கள் இத்துறையில் பணிபுரிவர்களுக்கு ஏற்றமுள்ள வருடமாகும். நோய் பார்த்தீங்கன்னா குடிப்பழக்கம், போதை வஸ்து இருந்தால் அறுவை சிகிச்சை செய்யும் அளவுக்கு போகலாம். வண்டி வாகனத்தில் விபத்து ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சினத்தை அடக்குவதாலும் அவசரத்தாலும் இதயம் பலவீனப்படும். உடலில் வெப்பமும் கபமும் சேராமல் பார்த்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவனிக்கும் திறனும் கிரகிக்கும் ஆற்றலும் வித்தியாசம் ஏற்படும். கடந்த கால வழிமுறையில் இல்லாமல் புதிதாக அணுகுமுறையை கையாளுவீர்கள். கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதியில் பிறந்தவர்கள் தொழிலில் வெற்றியும் குடும்பத்தில் நினைத்த மாதிரி சூழல் இல்லாமலும் இருக்கும். ஒரு பக்கம் கௌரவம் கேடயம் என்று இன்னொரு பக்கம் அவமானமும் தோல்வியுமாக உண்டு. 13ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு பெரிய முக்கிய முடிவுகள் அவசரப்பட்டு எடுக்காமல் இருப்பது நன்மைகள் பல ஏற்படும். ஒரு தடவை முடிவு செய்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் நினைத்தாலும் உங்களால் அந்த சூழலில் இருந்து மாறவே முடியாமல் போகும். 22ஆம் தேதியில் பிறந்தவர்கள் திடீர் பணவரவு, சொத்து சேர்க்கை, திடீர் ப்ரமோஷன் ஏற்பட்டு மனம் உல்லாச சிந்தனையால் போதை பழக்கத்திற்கு அடிமையாக அதிக சூழல் உண்டு. அதனால் ஏற்படும் நோய் மருத்துவர்களுக்கு நோய் தீர்க்க சவாலாக இருக்கும். 31ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு தொழிலும் வருமானம் இரட்டிப்பாக அமையும். குடும்ப பாசம், சினத்தால் அறுபடாமல் பார்த்து கொள்ள எண்ணங்களை ஆய்வு செய்யப்பட வேண்டும். உங்களுடைய லக்கி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 3 and 6. இந்த எண்களை உபயோகப்படுத்தி காரியங்களை ஜெயிக்கலாம், பாதுகாத்து கொள்ளலாம். ராது ஆதிக்க உடைய நவவீட யந்திரங்களை உபயோகப்படுத்தும் தெய்வ வழிபாடுகளும் செய்து நற்பலன் பெறலாங்க. உங்களுடைய மாதம், வருடம், கூட்டு எண்கள் மற்றும் விதி எண்ணான தேதி, மாதம், வருடம் மூன்றையும் கூட்டி வரக்கூடிய எண்கள், பேரெண்கள் உங்களுக்கு சாதகமாக நட்புகரம் நீட்டினால் காரிய வெற்றி உண்டு. இந்த 2021 உங்களுக்கு பண வரவு, சொத்து வரவு, பதவி உயர்வு கிடைத்தாலும்
உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய வருடமாகும். நன்றி, வணக்கம்.